ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, பகை சோழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சோழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் என் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனைக்கு கேட்கின்றேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் கொடுத்த அழகிய நாளிலே இன்று ஒன்று கூடியிருக்கின்ற வேளையில் கடவுள் தாமே நமக்கு இந்த நாளை கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே அவருடைய வார்த்தையூடாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய அன்பை நினைத்திருந்து நாங்கள் கனி கொடுக்க வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து கொள்வதோடு இன்றைய திருப்பலியின் கருத்துக்களாக நெல்சன் அவுட்ஸ்கோன், கிளெமன் ராகல், ஷேர்லி ராகல், டேமியன் ராகல், ஆண்டனி வெல்ட், பானி ஹென்ரிக், ஃபேர்லி ஹென்ரிக் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவதாமே நித்திய இளைப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று செபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறைநவளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறுமை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற
அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 22 தொடக்கம் 31 முடிய. அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவர் முன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்சபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரந்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சி உற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தழு, வீணையே யாழே விழித்தழுங்கள், வைகரை நான் விழித்தழச் செய்வேன். என் தலைவரே மக்களினங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முள்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே மக்களினங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களை நான் என் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பிரபல கல்லூரியிலே ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கணித பாடம் மிகவும் விருப்பம். கணிதத்தில் ஒவ்வொரு தடவையும் பொது பரீட்சைகள் வருகின்ற பொழுது அதிகமான புள்ளிகளை பெற்றெடுப்பான். இதை அவதானித்த அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் இவனுக்கு ஒரு பரிசளிப்பு விழாவிலே சிறந்த ஒரு கௌரவத்தை வழங்கினர். இவனுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட்ட பொழுது வயது 20. அதன் பிற்பாடு அவன் நற்செய்தியின் மீது ஆர்வம் கொண்டிருந்ததால் வேறு ஒரு நாட்டுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றினான். பைபிளை அந்த நாட்டில் பழக்கத்தில் இருந்த 3 மொழிகளில் மொழிபெயர்த்தான். மொழிபெயர்த்த பிற்பாடு யார் யாரெல்லாம் இயேசுவை அறியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பைபிளை பற்றி சொல்லிக் கொடுத்தான். இந்த பைபிள் எவ்வாறு மற்றவர்களால் அறியப்படும் பொழுது கடவுளை அறிந்து கொள்ள முடியும் என்பதை ஆணித்தரமாக சொன்னான். இவ்வாறு அவன் நற்செய்தியின் மீது கொண்ட தணியாத தாகத்தினால் வேறு ஒரு நாட்டுக்கும் சென்று அவனால் மறைப்பணி ஆற்ற முடிந்தது. இந்த நற்செய்தியிலே இயேசு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால் தெரிவு முதலில் இயேசுவிடம் இருந்துதான் ஆரம்பமாகின்றது. நாங்கள் சீடர்களை இயேசு தெரிவு செய்கின்ற முறையை பார்க்கின்ற பொழுது எந்த விதமான குடும்ப பின்னணியோ அல்லது தொழில் பின்னணியோ அல்லது வேறு தகமையோ கணிப்பிடப்படவில்லை. இலகுவாக காண்கின்ற பொழுது என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்று ஒரு பணிக்காக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது தகுதி, குடும்ப பின்னணி பார்க்கப்படுகின்றது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டதன் கூற்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, கடவுள் இயல்பாக நம்மை முன்குறித்து வைக்கின்றார். தருணம் வருகின்ற பொழுது அழைப்பை கொடுக்கின்றார். அழைத்த கடவுள் நம்மை கைவிடாது பாதுகாத்து கொண்டே வருகின்றார். இன்றைய திருப்பாடலிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், தாவீது கடவுளின் அன்பு வானளாவ உயர்ந்தது என்று சொல்கின்றார். நமக்கு தெரியும், வானம் நம்முடைய கைகளால் தொட்டு பார்க்க முடியாது, மிகவும் உயர்ந்தது. அதே போன்றுதான் கடவுளின் அன்பு. அந்த உயர்ந்த அன்பைத்தான் தன்னுடைய திருமகன் இயேசு வழியாக கல்வாரியில் எண்பித்து காட்டினார். தாவீதுடைய வாழ்க்கை கடவுளால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவனை சவுல் கொல்ல தேடிய பொழுதும் கடவுள் அவனை காப்பாற்றுகின்றார்.
கடவுள் தாவீதை காப்பாற்றியதால் அவனுக்குள்ளே 2 உணர்வுகள் வெளிப்பட்டன. ஒன்று, கடவுள் மீது தாகம் கொண்டான், தவிப்பு கொண்டான். அதனால்தான் அவன் பல புகழ்பாக்களை ஏற்றி கடவுளை போற்றி வந்தான். 2வது வந்த உணர்வு நன்றி உணர்வு. கடவுள் என்னை கொல்லும் சூழலிலிருந்து காப்பாற்றினார், என்னை கைவிடவில்லை, ஆதலால் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொன்னார். ஆண்டவரத்தில் தஞ்சம் புகுந்தால் அல்லது அடைக்கலம் புகுந்தால் ஒரு பொழுதும் அவர் கைவிடாத தேவன். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் கூட நாம் அறிந்திருப்போம். அவர்களை எகிப்திலிருந்து மீட்டவர், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவற்றையெல்லாம் கொடுத்து கண்மணி போல காத்து வந்தார். ஒரு கட்டத்திலே கடவுளுடைய பேரன்பை இஸ்ராயேல் மக்கள் மறந்து போனாலும், வழி தவறி சென்றாலும், உடன்படிக்கை ஊடாக தன்னோடு இணைத்து கொண்டார் கடவுள். அத்தகைய மனநிலை உள்ள கடவுளை நாம் திருமுழுக்கின் வழியாக தேர்வு செய்து இப்பொழுதும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று தாவீது கடவுளுக்காக ஏங்கினான், கடவுளுக்காக தவித்தான், கடவுளுக்கு நன்றி சொன்னான். அதே போன்று நம்முடைய உள்ளமும் கடவுளுக்காக ஏங்கி தவிக்கவும், கடவுளுக்காக நன்றி சொல்லவும், கடவுளுக்காக ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கவும் வேண்டுமென இன்று இறைவாக்குகள் நமக்கு சொல்லியிருக்கின்றன. எனவே இத்தகைய சிந்தனையோடு ஆண்டவரிடத்தில் நாங்கள் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே நீரே என் அடைக்கலம், உம்மிடம் நான் தஞ்சம் புகுந்தேன், உம்முடைய அன்பு வானலாக உயர்ந்தது என்று சொல்லி அவரை போற்றி நிறைவாழ்வு காண்போம். ஆமீன். அன்பின் பலியாயிற்பார் உன்னை அணிகிடும் வழியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிற்பார் புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதில் துயர் தணிப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயிற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலின் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலின் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயிற்பார். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி இருளமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் போழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் எல்லாமே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையிற்கான பரிகள் நிறைய பெறச் செய்தொழினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்காளத்துறையின் மாந்திர நிபர மக்களுக்கினர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்தோரை குரலாய் முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிறந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்கள் மக்கு ஒளியம் தாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குள்ள மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் யாவற்றையும் மௌனத்தில் இவ்வேளையில் ஒப்புக் கொடுப்போம். தந்தையை நீர்விலிடம் அழைத்து கொண்ட நெல்சன் ஆட்ஸ்கான், கிளமன் ராகல், ஷேர்லி ராகல், டேமியன் ராகல், ஆண்டனி வெல்ட், பானி ஹென்ரிக், ஃபேர்லி ஹென்ரிக் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை போர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வுலகிலும் ஒக்குந்தரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தீர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருதமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்திருளுக்கு எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எமது நாட்டிற்கும் எமக்கும் அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியிடவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகையென்னும் ஒளி கொணர்ந்து இன்னையாளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும், வளமும் பொங்குமே. வளமே வரும் மொழியால் சோலை மலருமெங்குமே. இந்த உணவாய் நீ வந்தாளே, இன்பம் தங்குமே. உந்தனருளை விதைத்தாளிந்த உலக
உலகமுய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறைநூல்களின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனமாக. ஆண்டவர் எமது நாட்டை ஒப்புக் கொடுக்கின்றோம். எமது நாட்டில் இடம்பெறுகின்ற பொருளாதார சிக்கல்கள், விலைவாசி உயர்வுகள், பயணிக்க முடியாத தன்மைகள் யாவற்றை மீர் அறிந்த கடவுளாக இருக்கின்றீர். நமது நாட்டின் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு வெகு விரைவில் இருக்கின்ற எல்லா நெருக்கடிகளும் தீர்க்கப்பட்டு இயல்பான வாழ்க்கை முறைகள் ஒவ்வொருவரும் கடந்து வரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.